பாட்டி ஸ்டோரி எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட்டு வெளியே வந்துடுறாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, கோர்ட்டில் வந்து பார்த்துக்கலாம், கோர்ட்டில் 2-3 கேஸ் நடக்கும், அப்போ மட்டும் ஆஜராகி நீங்கள் பேசினா போதும்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க கையெழுத்து போட்டு வெளியே வராங்க. பாண்டியன் குடும்பம் எல்லாருமே வெளியாகி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இங்கே பாண்டியவேல் வந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. அக்கா இதோட எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கா, இனிமேல் 2-3 தடவை கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம் உனக்கு சப்போர்ட்டாக, நீ வந்து கவலைப்படாதக்கா, அழுதுதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அக்காவை ஆறுதல் படுத்தி சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு. முத்துவேலும் சக்திவேலும் வெளியே காத்துட்டு இருக்காங்க. கோமதி வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டதா அண்ணன் கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றிண்ணா, நீங்க 2 பேரும் இல்லை, நாங்கள் எங்கள் குடும்பமே உள்ளதான் இருந்திருக்கும் ஜெயில, இந்த நன்றி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதான் ஏமா அழுகுறேன், நாங்க இருக்கோம் உனக்கு அப்படின்ட்டு 2 பேரும் சப்போர்ட்டா நிக்கிறாங்க. கோமதி சொல்றாங்க, 1000 தான் வெட்டு குத்து நம்மளுக்குள்ள சண்டை பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிக்கிறீங்களே இதானா பாசம்ன்றாங்க. அது எப்படிமா, இது ஒரு ரத்தம், உனக்கு என்ன ஆனாலும் சரி, நாங்கள் வந்து அண்ணங்களா நாங்கள் வந்து நிற்போம், நீ கவலைப்படாத, எல்லாம் பார்த்துக்கலாம், இனிமேல் நீங்கள் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டியதில்லை, 2-3 தடவை கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க, அப்போ மட்டும் வந்தால் போதும், இனிமேல் நீங்கள் பயப்படாதீங்க, எது வந்தாலும் அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் தங்கச்சிக்கு ஆறுதலாக சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவேல் சக்திவேலும் கிளம்புறாங்க. இவங்க கிளம்புற நேரத்தில் என்ன பண்ணுறாரு, முத்துவேலை கையை பிடிச்சிடுறாரு நம்ம பாண்டியனை, கையெடுத்து கும்பிட்டு தான் நன்றி கடனை தெரிவிக்கிறாரு. அவரால் வாய் அடிச்சு போய் நிற்கிறாரு, எதுவும் பேச முடியல. இதை பார்த்து கோமதி மற்ற குடும்பம் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் இந்த 2 குடும்பம் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் மக்களே. கோமதி அழுது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நன்றியை நான் வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்க மாட்டேன்னா, என் மானத்தை காப்பாற்றி குடும்ப மானத்தை நீ காப்பாற்றினீங்க, நீ கொலசாமின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் அழுதுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அண்ணந்தம்பிங்க, 2 அண்ணன்களும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கோமதி பாண்டிய குடும்பம் எல்லாமே வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தில் காந்திமதி அம்மா மருமக கிட்ட சொல்றாங்க, சீக்கிரம் ஆர்த்தி எடுத்து ரெடி பண்ணுங்க, என் பொண்ணுக்கு ஆர்த்தி சுத்தி எடுத்து ஊத்துங்கடின்னு சொல்றாங்க. அவங்களும் ரெடியா இருந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கு. காந்திமதி அம்மா பொண்ணுக்கு சொல்றாங்க, அம்மா கவலைப்படாத, அழாத, இது உன்னோட போராத காலம், எது நடக்குமோ அது நடந்துதான் தீரணும், நடக்க வேண்டியது நடந்து போச்சு, இனிமேலே எதுவும் நடக்காது, அந்த ஆட்டம் கிட்ட தான் இருக்கு, நீ வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு சாமி படத்துல விளக்கேற்றி மனதார சாமியை வேண்டிக்கோ, எல்லாமே நல்லா நடக்கும், இன்னையோட எனக்கு பிடிச்சதெல்லாம் உன்னை பிடிச்சதெல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோ, எதை பற்றியும் கவலைப்படாத, பசங்களை பாரு அப்படின்றாங்க. சும்மா அழுதுகிட்டே இருக்காத கோமதின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு உட்காடுறாங்க. பசங்க எல்லாமே சாப்பிட்றாங்க. ஆனால் கோமதியால் ஒரு வாய் கூட எடுத்து வைக்க முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்றாங்க, இருந்தாலுமே அவங்க வராத அடம் முடிச்சுட்டு இருக்காங்க. பாண்டியன்னு சாப்பிடாத தன் பொண்டாட்டிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாரு. கோமதி நடந்தது நடந்து போச்சு, கோமதி இனிமேல் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், சும்மா அழுது உடம்புக்கு எடுத்துக்காத, சாப்பிடுமான்னு சொல்கிறாங்க. என்னால் முடியலைங்க, எல்லாமே நம்ம ஏற்றுக்கு தான் வேணும், நம்ம போராத காலம் எல்லாமே நடந்து போச்சு, எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்குதான், அதை எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கு தான் செய்யணும், அதுலேருந்து எப்படி சமாளிக்கின்றது தான் நம்மளோட புத்திசாலித்தனம், இதை பற்றி கவலைப்படாத, கடவுள் ஒருத்தர் இருக்கா, நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு ஆறுதலாக இருக்காரு. பசங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறாரு. சரவணா என்னை மன்னிச்சிடா, உன்னோட வாழ்க்கை சீரழிஞ்சுக்கு நான் தானே முதல் காரணம், அப்பா மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு தன் பையன் சரவணன்ட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா என்னப்பா இது பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க, மன்னிப்பு கேட்கலாம் சொல்கிறீங்க, எனக்கு தங்கமயில கல்யாணம் ஆனதப்பா பெரிய தப்பு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறாரு. எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, இனிமேல் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் துணையாக இருக்கேன், கோர்ட்டில் இனிமேல் அவங்க என்னென்ன போய் அவதூறு வழக்கெல்லாம் போடுறாங்களோ பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் நான் சமாளித்து நம்ம தாண்டா ஜெயிப்போம் அப்படின்றாரு. அப்பா வாழ்க்கையில் ஒன்றுப்பா, தயவு செஞ்சு அந்த தங்கமயில் இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது, அவள் கூட நான் வாழவே மாட்டேன், எவ்வளோ பொய் சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்திட்டான்றாங்க. இதை கேட்ட கோமதியும் கோமா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நான் ஏதோ நினச்சேங்க, டெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஏதோ சொல்லிடுச்சுன்னு கொஞ்சம் கரிசை நினச்சேன் அந்த பொண்ணு மேலே, ஆனால் நம்ம குடும்பத்து மேலே இம்பிட்டு பழி சொல்லி கோர்ட்லேயே வந்து சாட்சினால அவளை வந்து நல்லாவே இருக்க மாட்டா, அவள் நம்ம வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சரவணா அதே முடிவில் தான் இருக்காரு. என்ன ஆனாலும் சரி தங்கமயில் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்ற முடிவில் தாங்க இருக்கார் மக்களே. சரவணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது வந்து நம்ம பாண்டியன் கையில் தான் இருக்குது. அவர் நல்ல வாழ்க்கை சரவணுக்கு ஏற்படுத்தி தருவார், நானும் நம்புகிற மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.